வணக்கம். இது தமிழம் மலையொலி. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு கருணாபுரம் மக்களை பலிகொண்ட திராவிட மாடல் அரசு. இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். இன்னும் கூடுதலாக இன்னும் ரொம்ப உன்னிப்பாக அந்த விஷயத்தை கவனித்தோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு மனித உயிரினுடைய விலை வெறும் 50 ரூபாய்க்கு விலை போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த நிகழ்வில், அதாவது இந்த விஷ சாராயம் என்று சொல்லக்கூடிய கள்ளச்சாராயத்தினுடைய விற்பனையில் அந்த ஊரில் இருக்கின்ற முக்கிய பிரமுகர்கள், ஆளுங்கட்சி தரப்பு, அந்த ஊரில் இருக்கிற போலீஸ் தரப்பு, போலீஸினுடைய உயரதிகாரிகள் தரப்பு, இது எல்லாமே சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிகிறது. ஒரு சில உயிர்கள் இறந்த பிறகு கள்ளக்குறிச்சியினுடைய மாவட்ட ஆட்சியர் நேர்காணலில் சொன்னார், அதாவது அவங்க விஷசாராயத்தை குடித்ததுனால தான் இறந்து போனாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த தடயமும் இல்லை, அதற்கான எந்த ரிப்போர்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளிகைக்குள்ளே அந்த மாவட்ட ஆட்சியரை மாற்றிருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியரை மட்டுமல்ல, அந்த ஊரில், அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட எஸ்பி மாற்றப்பட்டு இருக்கின்றார். அவருக்கு கீழே இருக்கின்ற ஒரு 7 அதிகாரிகள் மாற்றப்பட்டு இருக்கிறாங்க. அதே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய மது ஒழிப்பு பிரிவினுடைய டிஎஸ்பி அவரெல்லாம் மாற்றப்பட்டு இருக்கிறாரு. சரி, மாற்றப்பட்டு இருப்பதனால், அதாவது அந்த அதிகாரிகளை, மாவட்ட ஆட்சியரை மாற்றிவிட்டதனால் இந்த நிர்வாகம் சரியாயிருச்சா, அல்லது இந்த திராவிட மாடல் அரசினுடைய அதாவது நம்பிக்கை, அதன் மீதான நம்பிக்கை கூடிடுமா அப்படின்னா உறுதியாக அதற்கான வாய்ப்பில்லை. காரணம் என்னன்னா, ஒரு அரசு அதிகாரி தான் இவ்வளவுக்கும் காரணம். ஒரு ஊரில் ஒரு 38 மக்கள், இதுவரையிலும் 38 பேர் இறந்துருக்கிறாங்க. இந்த 38 பேருடைய இறப்பிற்கும் அந்த ஊரில் இருக்கின்ற மாவட்ட ஆட்சியரும் அவருக்கு கீழே இருக்கின்ற டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், இவங்க தான் பொறுப்பேற்கணும்னா, நம்ம என்னென்னா நேரடியாக வாக்கு செலுத்தும் பொழுது நேரடியாக மாவட்ட ஆட்சியருக்கும் டிஎஸ்பிக்கும் டிஜிபிக்கும் நம்ம வாக்கு செலுத்திட்டு போயிடலாம். எதற்கு சென்னையில் ஒரு முதலமைச்சர், அவர் கீழே ஒரு போலீஸ் இலாக்கா, அந்த இலாக்கா கீழே 1008 அதிகாரிகள், அந்த அதிகாரிகளுக்கு கீழே டிஎஸ்பி அப்படிங்கிற நிலைமை. இப்போ இவருடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற குளறுபடிகளை, இந்த ஆட்சியில் இருக்கின்ற சீர்கேட்டை அதிகாரிகளை மாற்றுவதன் மூலமாக சரி செஞ்சிடலாமா அப்படின்னா, அதிகாரிகள் அதே தான் அதிகாரிகள். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரை வேறு ஏதோ ஒரு மாவட்டத்துக்கு ஆட்சியராக போட போகிறீங்க. இங்கே சாராயம் அந்த விற்பதற்கு அனுமதி கொடுத்த டிஜிபியோ அல்லது இன்ஸ்பெக்டரோ அல்லது அந்த 7 அதிகாரியோ இன்னொரு மாவட்டத்துக்கு போட போகிறீங்க. இதனால் இதை சரி செய்ய முடியுமா? இந்த ஆட்டோ ஓடுறது இந்த எலுமிச்சம்பழத்தை திருப்பி வச்சோடனே ஆட்டோ ஓடுதுன்னு, அது போன்ற ஒரு சிக்கலாக தான் இது இருக்குது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாலின் அரசு தன்னுடைய நிர்வாகத்திறனை இழந்து போயிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த கடந்த ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எதை எடுத்தாலும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுவார்னா, அடிமை எடப்பாடி பழனிசாமி அரசு பதவி விலகணும் அப்படிம்பாரு. ஆனால் இப்போ 36 பேர், இப்போ பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் சாராயத்தில் விஷச்சாராயம், கள்ளச்சாராயம், இந்த மாதிரி சாராயம்லாம் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இதில் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. மெத்தனால் அதிகப்படியாக இருப்பதனால் அவங்க சாப்பிட்டவங்களுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு, காது கேட்காமல் போயிடுச்சு, சுவாச கோளாறு ஆகிடுச்சு இப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, மெத்தனால்ங்கிறது சாராயத்துக்கினுடைய ஒரு பொருளா? இங்கே இப்போ அரசில் நடத்தப்படுகின்ற, அரச நிறுவனமாகவே நடத்தப்படுகின்ற, டாஸ்மார்க்கில் விற்கப்படுகின்ற அந்த வீரனா, அது என்னமோ சொல்கிறாங்களா, பல்வேறு பிராண்ட் இருக்குது. அதில் மெத்தனால் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இங்கே என்னென்னா, மெத்தனாலுக்கு நீங்கள் ஆங்கிலத்தில் போடும் பொழுது ஸ்பிரிட்டுன்னு தான் பேர், எரிசாராயம்னு. சக்திமிகு ஆல்கஹால் அதுக்கு பேர். சக்திமிகு ஆல்கஹால்ங்கிறது எதுக்குன்னா, விமானத்துக்கெல்லாம் 100% வடித்து பிரிக்கப்பட்ட ஸ்பிரிட்டு, அதாவது 100% காய்ச்சி வடிக்கப்பட்ட, குறைந்த அளவு கூட தண்ணீர் இருந்திடாத, அதுக்கு பேர் தான் தூய்மையான சாராயம். தூய்மையான சாராயத்தில் தான் விமானத்தினுடைய எரிபொருள்லாம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எத்தனால் என்கின்ற அந்த பொருள், வேதிப்பொருள், நம்ம டாஸ்மார்க்கில் விற்கின்ற அந்த சாராயத்தில் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டால் உறுதியாக இருக்குது. என்னென்னா, இங்கே அதனுடைய அளவு, சதவீதம் என்று சொல்லக்கூடிய அல்லது கான்சன்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த அளவு கம்மியாக இருக்குது. அரசில் கலப்படத்தை அதிகமாக போட்டுறாங்க, இதில் அப்படியே காய்ச்சி வடித்த உடனே கொடுத்துட்றாங்க. இதுதான் இங்கே சாராயத்திற்கும், இந்த எரி சாராயத்திற்கும் அல்லது கள்ள சாராயத்திற்கும் அந்த சாராயத்திற்கும் அதாவது அரசு சாராயத்திற்கும் உள்ள வித்தியாசம். இதில்
விஷ சாராயம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஏதோ சாராயம் வந்து ஒரு தீர்த்தம் மாதிரியும், அந்த தீர்த்தத்தில் வந்து விஷத்தை கலந்து விட்டதுனால அது விஷ சாராயமாக. இது சாராயமே விஷம்தான் ஐயா, சாராயமே விஷம்தான். அதில் என்ன விஷ சாராயம்னு ஒரு பேர்? ஏன்னா இங்கே அதுதான் சொல்லாடல், இந்த மக்களை ஏமாற்றுவதற்கான சொல்லாடலாக பார்க்கப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியினுடைய மருத்துவமனையில் அதில் மட்டுமே 140 பேர் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் சேலத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஆட்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. பாண்டிச்சேரி ஜிப்மரில் வந்து ஒரு 16 பேர் சேர்த்துருக்காங்க. அதாவது இப்போ நம்ம இந்த காணொலி பதிவு பேசிக்கிட்டு இருக்கின்ற இந்த நொடியில் கூட ஒரு 10 நிமிடத்திற்கு ஒருக்கா ஆம்புலன்ஸ் வந்து கொண்டு இருக்கின்றது. ஆம்புலன்ஸில் வந்து அதாவது அந்த எரிசாராயத்தை உட்கொண்டவர்கள், அந்த கள்ளச்சாராயத்தை உட்கொண்டவர்கள், திராவிட மாடல் அரசினுடைய கள்ளச்சந்தையில் விற்கப்பட்ட அந்த சாராயத்தை உட்கொண்டவர்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த காணொலி பதிவு பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நொடியில் மட்டுமே 39 உயிர்கள் பலியாயிருக்கு அப்படிங்கிறதுக்கான செய்திகள், புள்ளி விவரங்கள் வந்திருக்கு. அதே போல் முக்கியமான காட்சி ஊடகங்களில் இந்த எரிசாராயத்தினுடைய, இந்த விஷசாராயத்தினுடைய விற்பனைக்கு பின்னாடி வந்து ஆளுங்கட்சியினுடைய பிரமுகர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கு. இப்போ அவர் வந்து தமிழக முதல்வர் வந்து அவசர கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு. இன்னைக்கு இப்போ எப்படியும் வந்து 5 லட்சம் அப்படின்னு முன்னாடி வந்து இங்கிட்டு கடலூர் பக்கம் விஷசாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு 5 லட்ச ரூபா தொகை கொடுத்தாங்க. எப்படியும் இது கொஞ்சம் கோர விபத்து, மக்களுடைய சென்சிட்டிவான மேட்ரு, அது சென்சிட்டிவான விஷயம், கூடுதலான உயிர் பலிங்கிறதுனால கூடுதலாக காசு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் அது இருக்குது. இப்போ கருணாபுரம் மக்களை பொறுத்தவரையிலையும் அதில் மட்டும்தான் அதிகப்படியான உயிரிழப்பு. கருணாபுரம் அந்த கிராமத்தை, அந்த நகரத்தை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரு தெருவுக்கு 2 பேர் 3 பேர் இறந்துருக்குறாங்க. ஒரு தெருவில் வந்து ஒருத்தர் இறந்து போனாலே அது ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஒரு ஊர்லேயே மொத்தமாக ஒரு கருணாபுரத்தில் மட்டுமே 25 உயிர் பலியாகி இருக்கு அப்படிங்கிற செய்தி அங்கேருந்து வருது. அப்போ இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த அரசு வந்து இன்னும் வந்து நான் நிர்வாகத்தை சீர்திருத்திடுவேன், அதாவது இது வந்து இன்னைக்கு நேற்று மட்டும் விற்கலைங்க, அதாவது அந்த ஊரிலிருந்து பேசுகின்ற அந்த ஊரில் பாதிக்கப்பட்டவங்க பக்கத்துலேருந்து பேசுகிறவங்க பல வருஷமாக விற்கிதுங்க. இதை பல முறை நாங்கள் வந்து கொண்டு போய் சொல்லியிருக்கிறோம். இதை போய் நம்ம வெளியில் சொல்லோம்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்குன்னு ஒரு கெட்ட பேர் வந்துடும். அப்படிங்கிற வகையில் இவங்க வந்து வெளியில் சொல்கிறவங்கள, இதை கொண்டுட்டு வந்து துணிஞ்சு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்கள வந்து இவங்க மடைமாற்றி விட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை இன்னைக்கு நேற்று நடந்ததில்லை, பல வருஷமாக, கடந்த 3 வருடங்களாக நடந்திருக்கு அப்படின்னு அங்கிருந்து பாதிக்கப்பட்டவர்களினுடைய தரப்பிலிருந்து செய்தி சொல்லுது. இப்போது இது ஒரு செந்தில் பாலாஜி சொன்ன மாதிரி என்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் உட்காருதோ அன்னைக்கு அடுத்த நொடியில் வந்து ஆற்றுல வந்து நீங்கள் மணல் அள்ளலாம், எவன் பிடிக்கிறான், எந்த அதிகாரி பிடிக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்கள் கூடுதலாக வந்து கள்ளக்குறிச்சி பக்கத்தெல்லாம் இதை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனேயே நீங்கள் சாராயத்தை காய்ச்சலாம், ப்ரைவேட்டில் விற்கலாம், அதுக்கு எவன் வந்து பிடிக்கிறான்னு நான் பார்ப்பேன்னு சொல்லியிருப்பாங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொடூரத்தை பாருங்களேன். அதாவது ஒரு பாக்கெட் இந்த விஷசாராயம் ஒரு பாக்கெட் 25 ரூபான்னு விற்றுருக்காங்க. இப்போ ஒரு பாக்கெட் 25 ரூபான்னா 100 ரூபாய்க்கு 4 பாக்கெட் வாங்கிடலாம். இப்போ வந்து அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த விவரத்தில் அந்த டாக்டர் ரிப்போர்ட்டுன்னு சிலதை பேசும்போது சொல்கிறாங்க, அதாவது வாங்கிட்டு போன பாக்கெட்டில் ஒரு பாக்கெட்டை குடித்தவன் வந்து மருத்துவமனையில் இழுத்துக்க பறிச்சுக்கன்னு இருக்கிறான், அதாவது பாதிக்கப்பட்டு இருக்கிறான், தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறான். எவனெல்லாம் 2 பாக்கெட்டு வாங்கிட்டு போய் குடித்தானோ 2 பாக்கெட்டு குடித்தவனெல்லாம் இறந்துட்டான் அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது. அப்போ 2 பாக்கெட்டினுடைய விலை, அந்த 2 பாக்கெட்டினுடைய விலை 25 + 25 50 ரூபாய். 50 ரூபாய்க்கு ஒரு உயிரானது பலியாகிருக்கு. அப்போ ஒரு உயிரின், திராவிட மாடல் அரசினுடைய அதிகாரத்தில் இயங்குகின்ற இந்த தமிழக அரசில், தமிழ்நாட்டில் ஒரு உயிரினுடைய மதிப்பு வெறும் 50 ரூபாயாக மாற்றப்பட்டிருக்கு. இப்போ 50 ரூபாய்க்கு கள்ளச்சாரத்தை வாங்கி அல்லது விஷசாராயத்தை வாங்கி அல்லது கான்சென்ட்ரேட்டட் ஸ்பிரிட்டை வாங்கி குடிச்சிட்டு செத்துட்டான். செத்த பிறகு என்ன நடக்குது? இப்போ ஒரு 10 லட்ச ரூபாயோ அல்லது 5லிருந்து 10 லட்ச ரூபா ஒரு உயிருக்கு கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் இந்த நிதி உதவியும் இந்த பாதிப்புகளும், இந்த பாதிப்புக்கு பின்னாடி நம்ம சொல்கிற அந்த அனுதாபங்களும் நிவர்த்தி செஞ்சிடுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த அரசு உண்மையிலேயே
அரசு, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னாடி தமிழகத்தில் இனி ஒரு விதவைகள் இல்லாமல் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அம்மையார் கனிமொழி அவர்கள் பேசினாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்தில் வந்து டாஸ்மார்க் வந்து கட்டட்டு இயங்குது. இந்த இயக்கத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுமைக்கும் விதவைகளினுடைய எண்ணிக்கை அதிகமாகிருச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு முதல் கையெழுத்தாக விதவைகள் இல்லாத சாராயத்தினால் பழி போகின்ற, அதாவது உயிர் பலியாகி அதன் மூலமாக விதவைகள் உருவாகாமல் தடுப்போம் என்கின்ற கையெழுத்தை போடுவோன்னு சொல்லி இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அதிகாரம் வந்தது. இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் வரலையும் 38 உயிர் வந்து பலியாகிருக்கு. 38 39 உயிர் பலியாகிருக்கு. இன்னும் நூற்றுக்கணக்கான பேர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில், ஐசியூ என்கின்ற அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாங்க. இதில் இப்போ என்னென்னா, பாக்கெட் விற்றவன், வாங்கினவன், குடித்தவன், நேராக வீடு போய் படுத்தவனெல்லாம் வீட்டிலேருந்து இருக்கிறவங்க ரெஸ்கியூ பண்ணி கொண்டாந்து சேர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் சில பேர் வந்து சாராயம்னாலே ஒரு அமைதியான சூழலில் குடிக்கணும், எங்கேயாச்சும் தள்ளி போய் குடிச்சிட்டு போதை தெளிகிற வரலையும் படுத்திருந்துட்டு போதை தெளிஞ்ச பிறகு எழுந்திரிச்சு வந்து நம்ம நடமாடுவோம் அப்படின்னு சொல்கிற பல பேர் இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா கிராமங்களில் அல்லது ஏதாவது காடு, வயக்காடு, தோப்பு, ஆரஸ்பதி தோப்பு, வேலிகருவ காடு, இதிலெல்லாம் போய் உட்காந்து குடிக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்போது கள்ளக்குறிச்சியை சுற்றிலும் இங்கே எல்லாரும் செய்ய வேண்டிய, அல்லது தன் வீட்டுக்கு வராத நபர்கள் எங்காவது படுத்து உறங்குறாங்களா, அல்லது எங்கேயாச்சும் வழக்கமாக இந்த போலீஸ்காரங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த இடத்துல ஒரு பாட்டிலை வச்சுட்டு இவங்க குடிப்பாங்கன்னு போலீஸ்காரங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ காவல்துறை வந்து விரைந்து வேறு எங்கேனும் இது போன்ற இந்த விசச்சாராயத்தை அறிந்துவிட்டு படுத்து மயங்கி கிடக்கிறாங்களா, அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்குது. இப்போ இவர் தலைமை காவல் அதிகாரி வந்திருக்கிறாரு, வந்து கள்ளக்குறிச்சி விரைகிறாரு. அண்ணாமலை வந்து பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க சென்றுக்கிட்டு இருக்காரு. ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு, உடனடியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தலைமையிலான அரசு வந்து இந்த விபத்துக்கு பொறுப்பேற்று பதவி வில வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து உடனடியாக ஸ்டாலின் அரசு அவர்கள், ஸ்டாலினும் அந்த ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை வந்து பதவி விலகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசியல் தலைவர்களுடைய அறிக்கை, அரசியல் தலைவர்களுடைய வருகை, அரசியல் தலைவர்களினுடைய அறிக்கை, இது எல்லாம் கொண்டுட்டு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை இங்கே செஞ்சு விட போகிறதில்ல. என்ன சிக்கல்னா, அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதிகாரம், அதாவது தலைமைக்கும் கடைக்கோடியில் இருக்கின்ற இயங்கு நிலையில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்குது. இங்கே கீழே இயங்குகின்ற காவல்துறையோ இருக்கட்டும், அல்லது ஆட்சியரகமாக இருக்கட்டும், அல்லது தாசில்தாராக இருக்கட்டும், விஓவாக இருக்கட்டும், இவர்களையெல்லாம் நேரடியாக ஸ்டாலின் அரசு வந்து கட்டுப்படுத்தலை. அந்த ஊரில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், அந்த ஊரில் இருக்கிற கிளை செயலாளர்கள், அந்த ஊரில் இருக்கிற ஒன்றிய செயலாளர்கள், இவங்க தான் அந்த ஊரில் இருக்கிற அரசு அதிகாரிகளை கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. அதனால தான் இந்த பிரச்சனை வருது. உண்மையிலேயே ஸ்டாலின் அரசு நேரடியாக அந்த ஊரில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற விஓ கிட்டையோ, ஆர்ஐ கிட்டையோ, அல்லது தாசில்தார்கிட்டையோ, அல்லது வட்டாட்சியர்கிட்டையோ, அல்லது கலெக்டர்கிட்டையோ, அதே போல் போலீஸ்கிட்டையோ, இன்ஸ்பெக்டர்கிட்டையோ, டிஎஸ்பி கிட்டையோ, அல்லது டிஜிபி கிட்டையோ, இது போல் நேரடியான தொடர்பில் இருந்துச்சுன்னா இங்கே என்ன நடக்குதுன்னு ஸ்டாலின் அரசுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இங்கே எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு மாவட்டமாக அந்த ஊரில் இருக்கிற மாவட்ட செயலாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் தான் அங்கே இருக்கின்ற தாசில்தாரை, வட்டாட்சியரை, மாவட்ட ஆட்சியரை கண்ட்ரோலில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால சரி, இது நமக்குள்ளேயே முடிச்சுக்குவோம் அப்படிங்கிற நிலைமையில தான் இத்த பெரிய கோர சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்கு. உண்மையிலேயே இந்த சம்பவத்திற்கு பின்னாடி ஸ்டாலின் அரசு வந்து நிர்வாக செயலற்ற ஒரு அரசு. அதாவது அதிகாரம் மிக்க ஒரு இடத்திலிருந்து அந்த அதிகாரத்தை நேரடியாக கடைக்கோடிக்கு இவர்களால் நீட்ட முடியவில்லை. காரணம் என்னவென்றால், இங்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும், ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரும் தன்னை ஒரு ஸ்டாலினுடைய தம்பியாக நினைக்கிறது பிரச்சனை இல்லை, தன்னை இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராகவே நினைச்சுக்கிட்டு அந்தந்த ஊரில் அந்தந்த தனி சட்டத்திட்டங்களை பண்ணிட்டு வர்றாங்க. அதனோட விளைவாக தான் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், ஒரே ஒரு ஊரில்
ஒரே ஒரு மாவட்டத்தில் இத்தகைய பெரிய கோர விபத்து, அதுவும் சொல்ல பார்த்தீங்கன்னா விபத்தெல்லாம் கிடையாது, இது திட்டமிட்ட திராவிட மாடலினுடைய அரசினுடைய படுகொலை, அப்படி தான் நம்ம சொல்லணும். இது பாருங்க, ஒரே ஒரு கருணாபுரம் என்கின்ற அந்த ஒரு இடத்துல மட்டுமே 20க்கும் மேலே 25க்கும் மேலே உயிரிழப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே இன்னும் கூடும், இந்த எண்ணிக்கை எல்லாம் இன்னும் கூடும். ஓரளவு மக்களினுடைய பொதுநிலை முடிந்த பிறகு இன்னும் கூடுதலான எண்ணிக்கை இந்த அரசினால் வெளியிடப்படும், அல்லது குறைத்து கூட வெளியிடலாம். இதுதான் இந்த அரசினுடைய செயல்பாடு. ஓராண்டு ஆட்சி 100 ஆண்டு சாதனை அப்படின்னாங்க, ஈராண்டில் இருந்து ஈடில்லா சாதனைன்னாங்க. இப்போ நம்ம 3 ஆண்டை முடிச்சுட்டு முடிகிற அந்த தொடக்கத்தில் இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் கள்ளக்குறிச்சி அந்த கருணாபுரமே சாட்சி. திராவிட மாடல் அரசினுடைய கேடுகட்ட ஆட்சி அதிகாரத்திற்கு இந்த கள்ளக்குறிச்சியினுடைய கருணாபுரம் அந்த பகுதியே சாட்சி என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். இதை நம்ம பேசுகிறோம், இது ஒரு செய்தியாக கடத்துகிறோம் என்பதை தாண்டி இந்த ஆட்சி அதிகாரத்தை தூக்கி துடைத்து எறிந்துவிட்டு புதியதொரு மது போதை அல்லாத அல்லது மது என்கின்ற ஒரு சொல்லாடலை கூட பயன்படுத்தாத அல்லது அதை ஒரு வருமானமாக பார்க்காத ஒரு அரசை நிறுவுவதற்கான வேலையை செய்ய வேண்டும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.